போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. பலிபீடம் வரும் குருவோ, புது பாடம் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. பலிபீடம் வரும் குருவோ, புது பாடம் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இன்று நாம் நினைவு கூறக்கூடிய புனித ஜான் மரிய வியானி அவர்கள். மக்களை மேய்ப்பு பணியில் இட்டு செல்லும் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் பாதுகாவலராக இருப்பவர் புனித வியானி அவர்கள். எனவே இன்று நம்முடைய வாழ்வில் நம்முடைய பங்குகளில் பணிபுரிந்த நம்முடைய முன்னாள் இந்நாள் அருட்தந்தையர்களை நினைவு கூறுவோம். சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சிலர் மறைந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அருட்சாதனங்களை வழங்கிய அருட்தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்காக சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பார்ந்தே, புனித ஜான் மரிய வியானி அவர்கள் பிரான்ஸ் நகரத்திலே பிறக்கிறார். ஆர்ஸ் என்ற நகரத்திற்கு குருவாக நியமிக்கப்படுகிறார். அங்கிருந்த மக்களை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கின்றார். பாவ மன்னிப்பிற்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்த ஒரு புனிதர். பாவ மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது அவர் அழகாக சொல்கின்றார், எவ்வாறு தீயில் விழக்கூடிய ஒரு குழந்தையை காப்பாற்ற தாய் விரைந்து ஓடுவாரோ, அதே போல பாவியை மீட்க இறைவன் விரைந்து இரக்கத்தை பொழிகிறார் என்கிறார். எனவே நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இறைவனின் இரக்கத்தை பெற்று இத்திருப்பலியில் தகுந்த உள்ளத்தோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா,
அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள் பணியில் வியத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சி அடைய ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறைவார்த்தைகள் 1-2, 12-15 மற்றும் 18-22 முடிய. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டு சுருளில் எழுதிவை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: உன் காயத்தை குணப்படுத்த முடியாது, உன் புண் புறையோடி போனது, உனக்காக வாதிட இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல் நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல் நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உன் வேதனையை தணிக்க முடியாது. ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவரிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சி இருவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருகச் செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களில் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவின்றே தோண்டுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன், அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேற யாருக்கும் துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வீற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர்தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரவேலின் மக்களின் அரசர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவது ஏன்? உணவு அருந்தும் முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லையே என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு நீச்சல் பள்ளியில் ஒரு நாள் புதிய நீச்சல் பயிற்சியாளர் ஒருவரை தேர்வு செய்ய நேர்முக தேர்வு நடைபெற்றது. கம்பீரமான உடை, கழுத்தில் விசில், கையில் கோப்பு, முகத்தில் நல்ல தன்னம்பிக்கையோடு ஒருவர் அந்த நேர்முக தேர்வை அணுக வந்தார். அப்பொழுது அவரிடம் கேட்ட கேள்வி, உங்களுக்கு நீச்சலை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர் சொன்ன பதில், நான் நீச்சலை பற்றி உலகில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் படித்து தேர்ந்தவன். உலக புகழ்பெற்ற நீச்சல் வீரர்களின் வீடியோக்களை 100கணக்காக பார்த்திருக்கிறேன். நீரின் அடர்த்தி, மிதப்பு விதி, கை அசைவு, கால் அசைவு, எவ்வாறு நீந்த வேண்டும், எவ்வளவு நேரம் மூச்சுகளை பிடித்து வைக்க வேண்டும், எவ்வாறு மூச்சு விட வேண்டும், எப்படி கைகளை அசைய வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தெரியும் என்றாராம். அடுத்த கேள்வி, நீங்கள் எத்தனை வருடங்களாக நீச்சல் பயிற்சி அளிக்கிறீர்கள், நீந்துகிறீர்கள் என்ற கேள்வி கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதன், நான் இதுவரை தண்ணீருக்குள் இறங்கியதே இல்லை என்றாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து எதுவென்றால் வழி தெரியாமல் தவறிப்போவது அல்ல, மாறாக வழி தெரியாதவன் வழிகாட்டியாக நிற்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து. தான் நடக்காத பாதையை மற்றவர்களுக்கு வழி காட்டுவதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதனால்தான் இயேசு என்ற நற்செய்தியில் சொல்கின்றார், குருடன் குருடருக்கு வழிகாட்ட முடியாது, இருவரும் குழியில் சென்று விழுந்து விடுவார்கள். பரிசேயர்களை குருட்டு வழிகாட்டிகள் என்று இயேசு சாடுகிறார். தாங்கள் வாழாத வாழ்க்கையை போதிக்கிறார்கள், செய்யாததை மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். அதையே மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்து கடைபிடியுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், ஆனால் செய்வதில்லை. வழிகாட்டி என்பவர் தான் சொல்வதை தான் செய்து காட்டுபவரே சிறந்த வழிகாட்டி. அந்த சிறந்த வழிகாட்டியாக மக்களுக்கு இருந்தவர்தான் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறும் புனித ஜான் மரிய வியானி அவர்கள். புனித வியானி ஆர்ஸ் கிராமத்திற்கு காலடி எடுத்து வைத்த போது அந்த பங்கு ஆன்மீக வறட்சி நிலமாக இருந்தது. தலைமுறைகளாக கடவுளை மறந்து ஞாயிறு திருப்பலிக்கு போகாமல் மதுவுக்கும் கேளிகைகளுக்கும் அடிமையாகி ஒழுக்க நெறிகளை தொலைத்து நின்ற வறண்ட சமூகமாகவே அந்த ஆர்ஸ் நகரம் இருந்தது. ஆனால் வியானி அங்கே சென்றபோது நீண்ட சொற்பொழிவுகளையோ கண்டன குரல்களையோ எழுப்பவில்லை. மாறாக தன் அசைக்க முடியாத வாழ்க்கையினால், தன் உயிரை உருக்கும் தியாகத்தால் அந்த ஊரையே
தலைகீழாக மாற்றி போட்டார். அவர் உணவு உறக்கம் எதையும் நாடாமல் ஒரு கைப்பிடி உருளைக்கிழங்கும் நாளுக்கு 16 மணி நேரம் அந்த சிறிய பாவமன்னிப்பு அறையில் தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டி வந்தார். பாவிகளுக்காக அவர் மேடையில் மிரட்டவில்லை, மாறாக தன் பாவ மன்னிப்பு அறைக்கு வரும் ஒவ்வொருவருக்கும் தன் கண்ணீரை சிந்தினார். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு, ஒரு முறை பிரான்ஸ் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து அவரை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள் அந்த ஆர்ஸ் நகரத்திற்கு. அப்பொழுது ஒரு கடினமான பாவி, ஆலய பக்கமே வராத ஒருவர் மற்றவர்கள் வற்புறுத்தியதால் முகம் சுளித்தபடி வியானியின் பாவ மன்னிப்பு அறைக்கு சென்றார். அந்த பாவ மன்னிப்பு அறையில் அமர்ந்திருந்த வியானி அந்த மனிதரை பார்த்ததும் கோபப்படவோ கண்டிக்கவோ இல்லை, மாறாக அவரது ஆன்மாவின் துயரை கண்டு தன் கண்களிலிருந்து நீர் மல்க கதறி அழுதார். அந்த கண்ணீரை கண்ட அந்த பாவி மனம் மாறினார். தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மன நிம்மதியோடு வீடு திரும்பினார். தன்னுடைய கண்ணீரால், தன்னுடைய செயல்பாட்டினால் அந்த பாவியை மனமாற்றினார். பெரிய சொற்பொழிவுகளோ அல்லது கண்டன குரல்களையோ அவர் எழுப்பவில்லை. திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் தான் எழுதிய திருத்தூது அறிவுரையில் இவ்வாறு கூறுகின்றார். எவாஞ்சலி நுன்ஷியாண்டே என்ற திருத்தூது அறிவுரையில் இவ்வாறு சொல்கின்றார்: இன்றைய உலகம் ஆசிரியர்களை விட சாட்சிகளையே அதிகமாக நம்புகிறது. ஆசிரியர்களுக்கு செவி சாய்த்தாலும் அவர்கள் சாட்சிகளாக வாழும்போதுதான் அவர்களின் வார்த்தைகள் மனித இதயங்களை தொடுகின்றன. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி பரிசேயர்களை சாடுகின்ற இயேசுவை நம்முன் காட்டுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த பரிசேயர் நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாமும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒருவருக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தந்தை தன் மகனுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். ஒரு தாய் தன் மகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். ஒரு மூத்த சகோதரர், ஒரு அலுவலக அதிகாரி, ஒரு கத்தோலிக்க குடும்ப தலைவர் என்று ஏதோ ஒரு விதத்தில் நாம் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எத்தகைய வழிகாட்டியாக நாம் வாழ்கின்றோம்? குருட்டு வழிகாட்டிகளாக வாழுகின்றோமா, அல்லது நாமும் அந்த வழிகாட்டுதலில் நடந்து அவர்களுக்கு உதாரணத்தை காட்டுகிறோமா என்று சிந்திக்க அழைப்பு விடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பாதை காட்டும் விரல் பல உண்டு, பாதை நடக்கும் கால்களோ சிலவைதான் உண்டு. பேசும் உதடுகள் 1000 உண்டு, ஆனால் வாழும் இதயங்களோ அரிதாக உண்டு. உலகம் கேட்பது வார்த்தைகளை அல்ல, வாழ்க்கையையே. நடந்தவனின் தடமே அடுத்தவனின் வழியாகிறது. நாமும் நமது சொல்லும் வழியில் நாம் நடப்போம். நாம் நடந்த தடத்தை பிறருக்கு வழியாக்குவோம். ஆமீன். பரலோகத் தந்தைக்கு பலியை அளிப்போம், குருவுடன் சேர்ந்து நம்மையே அழிப்போம். பரலோகத் தந்தைக்கு பலியை அளிப்போம், குருவுடன் சேர்ந்து நம்மையே அழிப்போம். உடலுயிர் அனைத்தையும் உமக்களிக்கின்றோம், உரிமைகள் யாவையும் உடனளிக்கின்றோம். உலகினில் வாழும் உயிர் பொருள் யாவும் திருமகனுடன் சேர்ந்தளிக்கின்றோம். பரலோக தந்தைக்கு பலியை அளிப்போம், குருவுடன் சேர்ந்து நம்மையே அளிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித வியானி எனும் புனிதர் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித வியானியுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கியத்தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித வியானி, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராகி இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித வியானின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க